தேவாசவி இன்று 47வது ஸ்லோகம். யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ருதா வான் பஜதே யோ மாம் சாமே யுக்ததமோ மதக. யார் சிரத்தையுடன் சித்தத்தை என்பால் வைத்து என்னை பதிக்கிறானோ அவன் யோகிகள் எல்லாவரிலும் மிக மேலானவன் என்பது என் கருத்து. நித்தியமாயுள்ள ஞானத்தையும் ஆனந்தத்தையும் பற்றி தியானம் செய். அப்போது உனக்கு ஆனந்தம் உண்டாகும். ஆனந்தமோ எப்பொழுதும் சாஸ்வதமானது. ஆனால் அஞ்ஞானத்தினால் அது மூடப்பட்டு மறைந்துள்ளது. விஷய சுகங்களில் உனது ஆசை குறையும் அளவு ஈஸ்வரனிடம் உனக்கு பிரேமை அதிகமாகும். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். இதுவரையில் 6 அத்தியாயங்களில் ஜீவ தத்துவம் விளக்கப்பெற்றது. ஜீவன் எவ்வளவு மேலோன் ஆகக்கூடும் என்பதும் காட்டப்பட்டது. மேன்மையுற்ற ஜீவன் பரமாத்மாவிடம் பக்தி பண்ணுவதற்கு நிகரான செயல் வேறொன்றும் இல்லை. இனிவரும் 6 அத்தியாயங்களில் பரமாத்மா ஸ்வரூபம் விளக்கப் பெறுகிறது. பக்தியும் படிப்படியாக வளர்க்கப்படுகிறது. 6வது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகமாகிய இது கடந்த 6 அத்தியாயங்களில் உள்ள விஷயத்துக்கும் வரப்போகும் 6 அத்தியாயங்களில் உள்ள விஷயத்துக்கும் இணைப்பை உண்டு பண்ணுகிறது. இளைஞன் வாலிபன் ஆவது போன்று ஒரு யோகம் மற்றொன்றாக பரிணமிப்பதும் இதில் அடங்கியுள்ளது. கர்மயோகம் தியான யோகமாக வடிவெடுத்தது. இனி அது பக்தி யோகமாக மாறப்போகிறது. இது ஸ்ரீமத் பகவத்கீதா சுபனிஷித்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திர ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தியான யோக நாம சஷ்டியோத்தியாக. பிரம்ம வித்தைகளை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் தியான யோகம் என்ற 6ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விதாஸ்கலம்.